முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 18,600 கோடியில் 3 திட்டங்களுக்கு ஒப்பந்தம். லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தின் 3 திட்டங்களால் 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. தேர்தல் தோல்வி குறித்தும் கள ஆய்வு பணிகள் குறித்தும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திமுக பொருளாளர் TR பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி, திருச்சி சிவா உள்ளிட்டோர் பங்கேற்பு. உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை இந்திய தொகுப்பிற்கு சரண்டர் செய்வதை தடுக்க வேண்டும். முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கடிதம். மின்சாரத்துறை சார்ந்த டெண்டர்களில் யாரும் முறைகேடு செய்துவிட முடியாது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. உயர் அதிகாரிகள், IAS அதிகாரிகள் அந்த டெண்டரை இறுதி செய்யக்கூடிய பணிகள் இருக்கும். அதனால இதுல யாரும் தவறுகள் செய்ய முடியாது. ஒரு குழுல தவறு நடந்தா கூட அடுத்த குழு அதை கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த டெண்டர் ரத்து பண்ணுவாங்க. இல்லைன்னா அடுத்த மறு டெண்டருக்கு போவாங்க. ரேட்டு அதிகமாக இருந்ததுன்னா அவங்களை சம்மந்தப்பட்ட நிறுவனங்களை கூப்பிட்டு ரேட்டை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி ரேட்டை குறைப்பாங்க. ஏதோ புதுசாக இப்போ 3 குழு அமைச்சு அந்த குழு ஏதோ புதிதாக விதிமுறைகளை வகுப்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. தாவேகாவிடம் நிர்வாக திறமை இல்லாததால் அதை மறைத்து குறை கூறி வருவதாக செந்தில் பாலாஜி குற்றச்சாட்டு. முதலில் மின்வெட்டை சீரமையுங்கள், பின்னர் மின் வாரியத்தை சீரமைக்கலாம் எனவும் விமர்சனம். அவங்ககிட்ட சுத்தமாக நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாமல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. சீரமைக்க போகிறோம். முதல்ல மின்வெட்டை சீரமைங்க, அப்புறம் துறைகளை சீரமைக்கலாம். துறைகள்லாம் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டு பல முன்னேற்றங்களை நோக்கி போயிடுச்சு. கடைசி 2 வருஷம் இதில் வருவாயில் தான் இருந்தது மின் வாரியம். அதனால் முதல்ல மின்வெட்டை சீரமைக்கிறத விட்டுட்டு துறைகளை சீரமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. சென்னை மின் வாரிய தலைமையகத்தில் ஹார்ட் டெஸ்குகள் திருடப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் கைது. யாருக்காக திருடினார், யார் பணம் கொடுத்தது போன்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் அமைக்க அனுமதிக்க கூடாது. முதலமைச்சருக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வேண்டுகோள். புதுச்சேரியில் 2,500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தொடரும். துணைநிலை ஆளுநர் ஒப்புதல். நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு ஒதுக்கும் நிதி பெருமளவு குறைந்ததால் அதிர்ச்சி. தமிழ்நாட்டிற்கான ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீடு 2014 10% இருந்த நிலையில் தற்போது 4.1% குறைந்துள்ளது. சேலம் மேற்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டவர் வாக்காளர்களுக்கு 2,000 ரூபாய் பணம் கொடுத்தார் என்பதை ஓமலூர் தொகுதி தாவேகா வேட்பாளர் ஒப்புக்கொண்டு பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சை. தமது தோல்விக்கு காரணமும் அதுதான் என்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியதால் பரபரப்பு. ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே 100% அமௌண்ட் கொடுத்தாரு. 2,000 அமௌண்ட் கொடுத்தாரு. அதனாலேயே நமக்கு கடைசி 2 நாள்ல டோட்டலா டேமேஜ் ஆச்சு. அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரை திமுக பக்கம் அணுகக்கூட விடமாட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் என முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேட்டி. அவரை தாவேகாவும் புறக்கணித்து விட்டது, அதிமுகவும் புறக்கணித்து விட்டது எனவும் விமர்சனம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் அவர் அணுக கூட விடமாட்டார். எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நிச்சயமாக நம்புங்க. அவரை தாவேகாவும் புறக்கணிச்சிச்சு, அதிமுகவும் புறக்கணிச்சிச்சு, நடு ரோட்டில் அனாதையாக நிற்கிறார். அது அவருடைய கதி. கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக பல பகுதிகளில் விரிவடையும் என தகவல். கடந்த காலங்களில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்ததோ அதே போலத்தான் இப்போதும் உள்ளது என துரை வைகோ பேட்டி. 100% குற்ற சம்பவங்கள் இல்லாத நிலையை உருவாக்க முடியாது எனவும் கருத்து. பெண்கள் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான தரவுகளை மத்திய அரசு மறைக்கிறது. மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு.
ஜப்பானை புரட்டி போட்ட ஜாக்மி புயல் 900 விமான சேவைகள் ரத்து. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து விராட் கோலி விலகல். தொடை எலும்பில் ஏற்பட்ட காயம் காரணமாக விலகியதாக அறிவிப்பு. ஜகர்த்தாவில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் இந்தோனேசியா ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் 2வது சுற்றில் இந்திய வீராங்கனை PV சிந்து அதிர்ச்சி தோல்வி.